அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தென் மாவட்டங்களில் புராதன சிறப்பு மிக்க திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன. திருக்கோவிலில் உள்பிராகாரத்தில் ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேத ஆறுமுக நாயனார் சன்னதி அமைந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான கந்த சஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நாள்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கந்த சஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது. இதற்காக முதலில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்திலும் அருள்மிகு வள்ளி தேவயானை சமேத ஆறுமுக நாயனார் மர சப்பரத்திலும் போருக்கு புறப்பட்டனர். ரத வீதியில் அமைந்துள்ள நந்திப்பிள்ளையார் கோவில் முன்பு வேணுவன குமாரர் கோவிலில் இருந்து வேல் எடுத்து வந்து ஆறுமுக நாயனார் மற்றும் சுப்பிரமணியருக்கு முன் சேர்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரத வீதிகளில் வெள்ளி குதிரையில் எழுந்தருளிய சுப்பிரமணியர் கஜமுகாசூரனையும் சிங்கமுகாசூரனையும் மற்றும் சூரபத்மன் ஆகியோரை சம்ஹாரம் செய்தருளல் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனையாகி சூரபத்மனை மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றியருளிய பின் சுப்பிரமணியர் வெள்ளி குதிரை வாகனத்தில் இருந்து மயில் வாகனத்தில் எழுந்துள்ள. அதனைத் தொடர்ந்து வெள்ளை ஐராவத யானை வாகனத்தில் தேவயானை அம்பாள் தபசு காட்சிக்கு எழுந்தருளினார். இன்றைய தினம் ஆறுமுக நாயனார் சன்னதியில் வைத்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.